السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, தியாகத்தை நினைவூட்டும் ஹஜ்ஜி பெருநாள் என்ற இந்த தலைப்பை பொறுத்தவரையிலே நாம் இன்னும் ஒரு சில தினங்களில் சந்திக்க இருக்கின்ற ஹஜ்ஜு பெருநாள், அந்த பெருநாளோடு ஒட்டிய சில மிக முக்கியமான விஷயங்கள் குறித்துத்தான் இந்த தலைப்பிலே நாம் பேச இருக்கின்றோம். குறிப்பாக இந்த பெருநாளுக்கு பின்புலமாக இருக்கின்ற நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, அவர்களுடைய குடும்பம் செய்த தியாகம், அர்ப்பணம், அதன் பின்னால் உள்ள சக்தி, அவர்களுடைய அர்ப்பணங்கள், தியாகங்கள், இழப்புக்கள், இவைகளுக்கு காரணம் என்ன என்பது குறித்துத்தான் நாம் இந்த உரையிலே பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அதற்கு முன்னால் ஒரு செய்தியை நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். நாம் துல்ஹிஜ்ஜாவினுடைய 10வது நாள், துல்ஹிஜ்ஜாவினுடைய 10வது நாளிலே நாம் ஈதுல் அல்ஹா, ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாட இருக்கின்றோம். அந்த ஹஜ்ஜி பெருநாளோடு சம்பந்தப்படுகின்ற மிக முக்கியமான வணக்கம், அதாவது ஹஜ்ஜி பெருநாளுடைய தொழுகைக்கு பிற்பாடு நாம் செய்கின்ற மிக முக்கியமான வணக்கம் உதுஹியா, குர்பான், ஆடு மாடு ஒட்டகைகளை அறுத்து அல்லாஹ்வுக்காக பலியிடுவது. இந்த உதுஹியா வணக்கம் துல்ஹிஜ்ஜா 10 நடக்கிறது. துல்ஹிஜ்ஜா 9 நாம் அரஃபாவுடைய நோன்பை நோட்க வேண்டும், அது சுன்னா. துல்ஹிஜ்ஜா 9 உலகத்தில் எங்கு எந்த பாகத்தில் யார் இருந்தாலும் அவர் துல்ஹிஜ்ஜா 9 நோன்பு பிடிப்பார், 10 பெருநாள் கொண்டாடுவார். ஹாஜிமார்களுக்கு இருக்கின்ற கடமை வேறு, நமக்கு இருக்கிற கடமை வேறு. நாம் எங்கிருந்தாலும் அரஃபாவுடைய நோன்பை நாம் துல்ஹிஜ்ஜா 9 தான் பிடிக்க வேண்டும். ஹாஜிகள் அரஃபாவில் கூடியிருக்கிறாங்களே அந்த இடத்துல என்று சொன்னால் அது அவர்களோடு சம்பந்தப்பட்ட கடமை. சில பொழுது நாம் சில ஹதீஸில் பார்த்து அல்லாஹ் அரஃபாவுடைய நாளில் எப்படி மலக்குமார்களிடத்தில் பெருமை பாராட்டி பேசுகிறான், நரகத்திலேருந்து விடுதலை செய்கிறான், அது எத்தனை நாள் என்று நாம் கேள்வி கேட்கிறோம். பல பேர் அப்படி கேள்வி கேட்பதை பார்க்கிறோம். ஒரு மூமின் அப்படி பார்க்க முடியாது. நம்முடைய கொள்கையில் அப்படி கிடையாது. அல்லாஹ் அடிவானுக்கு இறங்குகிறான் இரவில் கடைசி பகுதியில், 3ஆம் பிரிவு கடைசி பகுதியில் அல்லாஹ் அடிவானுக்கு இறங்குகிறான் என்றால் அல்லாஹ் அடிவானிலே தான் இருக்கிறான். ரஹ்மான் அல்ல அர்ஷிஸ்தவா என்பதே கிடையாதா? ஏன்னா உலகம் சுத்திட்டே இருக்கும், நேரம் அப்படி வந்துகிட்டே இருக்கும். இங்க பகல் அங்க இரவு, அங்க பகல் இங்க இரவு. அப்ப எனவே அடிவானுக்கு அப்ப அல்லாஹ் எந்த நாட்டினுடைய நேரத்தை வைத்து அல்லாஹ் இறங்குகிறான், அவனுடைய தகுதிக்கு அவனுடைய மகத்துவத்துக்கு ஏற்ப அல்லாஹ் இறங்குகிறான். எப்படி இறங்குகிறான் என்பது நமக்கு தெரியாது. அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ் இறங்குகிறான், கேட்கிறான், அவ்வளவுதான். எந்த நாட்டு கணக்கை வச்சு? ஏன்னா நாளுக்கு நாள் வித்தியாசம். சில நாடுகள் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாளும் ஒரு மணித்தியாலம் வித்தியாசமான நாடுகளும் இருக்கிறது, 25 மணித்தியாலங்கள். அப்ப எனவே சர்வதேசத்துக்கு ஒன்று என்பது அது சாத்தியமே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஓரளவு இருந்தால் கூட அதை இஜ்திஹாத் செய்கின்ற தகுதி வாய்ந்த ஒரு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட, முழு மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற இடத்திலிருந்து தான் சொல்ல வேண்டுமே தவிர, நான் என் உம்மா கோல் பண்ணி என் வாப்பா கோல் பண்ணி அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார் அவர்கிட்ட கேட்டுட்டு நான் அறிவிக்கிறது அல்ல. சும்மா பொட்டி கடையை மாதிரி ஒவ்வொருத்தர் நினைச்சதுக்கு மார்க்கம் சொல்றதல்ல, தீர்ப்பு சொல்றதல்ல. தகுதியாக மக்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும், ஒரே நாளில் மக்கள் எல்லாம் ஒன்றாக பெருநாள் கொண்டாட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அடிப்படை. அப்ப எனவே இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. இப்ப நாம் லைலத்துல் கத்ர், அப்ப இது மாதிரி தான். அப்ப இரவில் அல்லாஹ் கடைசி பாதியில் இறங்குகிறான் அடிவானுக்கு என்றால்
அது எப்படி, எந்த நாட்டின் கணக்கில், அதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அல்லாஹ் அரசிலே அவன் தகுதிக்கேற்ப இருக்கிறான் என்ற வசனத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அது ஒரு மடத்தனமான கேள்வி. ரெண்டாவது, லைலத்துல் கத்ர் ஒரு இரவு தானே. அப்போ ஒரு இரவைத்தான் இந்த நிகழ்வெல்லாம் நடக்குது என்றால் அது எந்த நாட்டு இரவை வைத்து, எந்த நாட்டு இரவை வச்சு நடக்குது? சவுதியை வச்சா, துபாயை வச்சா, கனடாவா, சுவிட்சர்லாந்தா, யூகே, பிரான்ஸா, எதை வச்சு நடக்குது? அதை நாம் யோசிக்க தேவையில்லை. நாம் நினைக்கிறோம் என்றால் இந்த நாளில் இப்படியே நம்ம அமல் செஞ்சிடணும், எல்லாரும் செஞ்சிடணும் என்பது கிடையாது. நாம் தான் ஒவ்வொருத்தரும் அந்த இரவை அடைந்து கொள்ள வேண்டுமே தவிர அல்லாஹ் இது ஒரு நாள் தான் உலகத்துக்கு இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. நாம் அந்த நாளை அடைந்தால் நமக்கு கூலி. ஒவ்வொரு மனிதனும் அந்த நாளை அடைந்து கொள்ள வேண்டும். அந்த நாளில் எப்படி நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டுமோ அது நடந்து கொண்டே இருக்கும். அது எந்த நாட்டை வச்சுன்னு நம்ம யோசிக்கவே தேவையில்லை. அப்படின்னால் லைலத்துல் கத்ர்னா ஒரு இரவுல தான் நல்லா இறங்குறான். அப்போ எந்த நாட்டு இரவு யாராவது சொல்லலுமா? சவுதியை வச்சிருந்தால் வேற நாடுகளுக்கு கிட்டத்தட்ட 9-10 மணித்தியாலம் பின்னுக்குள்ள நாடுகள், முன்னுக்குள்ள நாடுகள். அப்போ எனவே அதெல்லாம் வலுவற்ற வாதங்கள். அப்போ எந்த அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதால ஒன்று கூறுறதுக்கு முன்னாடியும் அரபாட நோன்பு பிடித்தார்கள். அது எப்போ பிடிச்சாங்க? துல்ஹிஜ்ஜா 9. அப்போ வரலாற்றோடு நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விரிவான பகுதி, ஞாபகப்படுத்தி விட்டு செல்கிறேன். அடுத்தது, சில காலங்கள் ஹஜ்ஜி நடக்காமல் இருந்திருக்கிறது வரலாற்றில். அப்போ எதை வச்சு பிடிச்சாங்க? துல்ஹிஜ்ஜா 9 தான். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் தொலைபேசி இல்லை, ட்விட்டர் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, இன்ஸ்டாகிராம் இல்லை, ஒன்றுமே இல்லை. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஹாஜிகள் அரபாவில் கூட நமக்கு எப்படி தெரியும்? அப்போ 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சட்டம், பின்னால் ஒரு சட்டமா? இல்லை. எங்கிருந்தாலும் துல்ஹிஜ்ஜா 9 எந்த பிரச்சனையும் இல்லை. சிலவங்க சொல்லுவாங்க, பாருங்க, அரபாவிலேயாவது உலகமே ஒன்று கூட கூடாதா, ஹஜ்ஜிலேயாவது ஒன்று கூட கூடாதா? முதலாவது வீட்டில் ஒன்று கூடுங்க. உலகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி வீட்டில் ஒன்று கூடுங்க. இது பெரிய பிரச்சனை. பாப்பா நோம்பு, உம்மா நோம்பு இல்லை, நோம்புக்குள்ளே இது பிரச்சனை. வீட்டில் ஒன்று கூடுங்க. ஊரில் முதல்ல ஒன்று சேர்ந்து போங்க, நாட்டில் ஒன்று சேர்ந்து போங்க, மாநிலத்தில் ஒன்று சேர்ந்து போங்க, நாட்டில் ஒன்று சேர்ந்து போங்க. அல்லாஹ் அது கேள்வி கேட்க மாட்டான். மக்கள் ஒன்றாக இருக்கிற நாள், குறித்த ஒரு மாநிலத்தில் ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறனா அதை பின்பற்றி போங்க. காதியார் பிள்ளை செய்கிறாரே, காஜி பிள்ளை செய்கிறாரே, அவர் பிள்ளை செய்கிறார், அது அல்லாஹ்வோட அவங்க பார்த்துக்குவாங்க. இது இந்த நாளில் தான் நடக்கணும் இல்லை. அந்த சட்டத்தை சொல்வது அவர் சொல்ல வேண்டும். யாராவது அவர் பிழையாக வேண்டும் என்று முடிவெடுத்தால் அவரும் அல்லாஹ்வும் பார்த்துக்குவாங்க. உதாரணமாக நீங்கள் அப்படி அவர் செய்கிறது சரிதான், அதை நாங்கள் புரிஞ்சுதான் செய்யணுமெண்டா, நீங்கள் தொழுறீங்க ஜமாத்தா, இமாமுக்கு உதவு முறிஞ்சிட்டு அவர் சத்தம் இல்லாமல் தொழுவை முடிச்சுட்டு போகிறாரு. உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் உதவு முறிஞ்சுதா இல்லையான்னு? தெரியாது. அப்போ நீங்கள் தொழுது உங்களுக்கு கூடாதா? உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் அதை கேட்க மாட்டான். அவர் உதவு முறிஞ்சுதா முறியலையா, ஒழு முறிஞ்சு கூட இமாம் அப்படியே போகாமல் அப்படி தொழுவிச்சுட்டா இருந்தால் அவரோட தொழுகை பார்த்தீங்கன்னா பின்னுக்குள்ளவங்கள்ட்ட தெரிஞ்சா என்ன, அவர் விட்டுட்டு போயிடணும். ஆனால் அவர் தெரியாமலே தொழு வச்சு முடிக்கிறாரு. நீங்களும் பின்னாடி இருந்து என்ன செய்றீங்க? தொழுவுறீங்க. அவர் உதவு இல்லாமலே தொழுவிச்சாருன்னா யாரில் அல்ல கேள்விகன்னு கேட்பான்? உங்கள்கிட்ட கேள்விகணக்கெல்லாம் கேட்க மாட்டான், இமாம்கிட்ட தான் கேட்பான். பின்னு கோடி பேர் இருந்தாலும் சரி இமாம்கிட்ட தான் கேள்வி. இப்போ இவ்வளோ பேரை தொழுகையை நாசமாக்குனது யார்? எனவே அவங்களுக்கு அது கேள்வி இருக்குது. நாம் எந்த சந்தேகமும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல், வீடு, ஊர், நாடு, அதுக்கப்புறம் உலகம், நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு உம்மா நோம்பு, மகன் நோம்பு இல்லை. இப்போ 2 பேருக்கு அவருக்கு ஒரு நாள் பெருநாள், இவருக்கு ஒரு நாள் பெருநாள். இது எப்படி பாருங்க? இது ஒரு ஃபித்னா, பெரிய ஃபித்னா. ஒரு இஜ்திஹாத், சர்வதேச பிற இஜ்திஹாத் என்பது கண்டாக்கள் செய்கிறது அல்ல, பிறை குழு தீர்மானிக்க வேண்டும். அதுதான் இஜ்திஹாத். அவங்க சரி காண்றாங்க லோக்கல்னா அதுதான் இஜ்திஹாத். தவிர நாங்கள் 4 பேர் சேர்ந்துட்டு ஒரு ஜமாத்தில் பேரை வச்சுட்டு நாங்கள் இஜ்திஹாத் செய்கிறோம். என்ன இஜ்திஹாத் இது? உங்களுக்கு உலகத்தில் இருக்கிற 300 நாட்டில் இருந்தும் அல்லது 250 நாட்டில் இருந்தும் உங்களுக்கு செய்தி வருதா? அப்படி நீங்கள் கிளைகளை உருவாக்குனா இஜ்திஹாத் செய்யுங்க. சோமாலியா, எத்தியோப்பியா, நைஜீரியா, பார்மா, எந்த நாட்டில் இருந்தால் உங்களுக்கு நியூஸ் கரெக்டாக வரும். நீங்கள் கிளைகளை வச்சிருக்கிறீங்க. அப்படி யாருக்கு இருக்குது? சும்மா உருவாக்கி போட்டு அப்படி என்பது அது சாத்தியமே இல்லை. சாதாரண ஒரு அமைப்பு, ஒரு ஜமாத்து, ஒரு இங்கிலீஷ் 4 எழுத்தை வச்சு போட்டு நாங்கள் என்ன செய்யறோம், நாங்கள் தான் அறிவிக்க போகிறோம்டா, உங்களுக்கு நீங்கள் கனடாவில் யாரை வச்சுக்கிறீங்க? உங்களோட கிளை யார்? புறகண்டோன்னு அறிவிக்கிறது. மாமா கால் பண்ணி, மாமா இன்றைக்கு புறகண்டாச்சா, அவங்க சொந்தக்காரன் கால் பண்ணி சொன்னாங்க, இவர் எழுப்பிட்டு வந்து ஓடி தான் அறிவிக்கிறார். இது என்ன இது? எனவே இது கேலி கூத்தல்ல, விளையாட்டு இல்லை. அப்போ நாட்டுக்கு நாடு, இடத்துக்கு இடமு நமக்கு திட்டமிடப்பட்டு அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட அமைப்பு இருக்கிறது. அது எப்போ ஹதீஸுக்கு எப்போ அது சாத்தியமாக நெருக்கமாக இருக்கிறது? மக்கள் நோன்பு பிடிக்கும் நாள் நீங்கள் நோன்பு பிடிங்க, மக்கள் பெருநாள் கொண்டாடுறது நீங்கள் பெருநாள் கொண்டாடுங்க. இந்த ஹதீஸை வீட்டில் இருந்து என்னிடமிருந்து வீட்டில் இருந்து ஆரம்பிக்கிறதா, முதலாவது உலகத்தில் இருந்து ஆரம்பிக்கிறதா? பாருங்கள், நாங்கள் உலகத்தோடு சேர்ந்து பெருநாள் கொண்டாடுறோம். வீட்டுக்குள்ளே பொண்டாடி நோன்பு, வீட்டுக்குள்ளே உனக்கு ஒன்று சேர இயலாது, வீட்டுக்குள்ளே ஒன்றாக உங்களுக்கு நோன்பு பிடிக்கல, பெருநாள் கொண்டாட இயலாது. இவர் உலகத்தோடு சேர்ந்து கொண்டாடுவார்.
எனவே இதெல்லாம் ஒரு பொருத்தமான வாதம் கிடையாது. ஏன்னா பல சகோதரர்கள் வருஷா வருஷம் கேட்டுக்கொண்டிருக்கிறதுனால இதை ஆரம்பத்தில் சொல்லிக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, முக்கியமான இன்னொரு விஷயம், இந்த அரஃபாவுடைய நோன்பு என்பது எப்பொழுதுமே பாருங்க, தியாகத்தை தான் இஸ்லாம் நினைவூட்டித்தான் மகிழ்ச்சியை தரும். அதுக்கு தான் இதையும் நான் எடுத்தேன். 30 நாள் 29 நாள் நீங்க நோன்பு பிடிக்கிறீங்கண்டா அடுத்தது ஈதுல் ஃபித்ர், அல்லாஹ் பெருநாள் தரான். நீங்க பசியோட இருக்கிறீங்க, எப்படி அல்லாஹ் ஒரு தஅப்புத் வணக்கத்தை அல்லாஹ் சொல்றான். அதாவது 29 நாள் நீ நோன்பு பிடிச்சாய், பெருநாள் கொண்டாடுற அந்த காலை வேளையில பெருநாள் திடலுக்கு போகும்போது நீ என்ன செய்யணும்? சாப்பிட்டு தான் போகணும். பேரிச்சம்பழத்தை வித்திராக ஒற்றைப்படையில் ரசூலுல்லாஹி சாப்பிடுவார்கள். தமராத்துன்னு வருது. அப்ப அதனால பன்மைக்குள்ள ஒன்று அடங்காது. 3, 5, 7, 9 பெருநாள்ல ஒண்ணுங்கிறது ரசூல் ஒன்று ஒற்றைப்படை தான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈச்சம் பழங்களை திம்பார்கள் வருது. அப்ப பழங்கள் என்றால் தமிழ்ல நம்ம தமிழ்ல வந்து ஒருமை பன்மை, அரபுல அப்படி இல்லை, ஒருமை இருமை பன்மை, வாஹித் தஸ்னியா ஜம் அப்படி வரும். அப்ப ஜம் அகல்லுல் ஜம், அரபு அகராதியிலே அரபு இலக்கணத்தில் ஜம்முல குறைஞ்சது என்ன? 3. அதனால இந்த ஹதீஸ் எப்படி நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஹை, அப்ப இது என்ன? இவ்வளவு 29 நாள் நோன்பு பிடிச்ச எனக்கு நோம்போட பசியோட இன்னைக்கு போய் திடல்ல வெயிலுக்குள்ள இருக்கையிலும் தொலையலும் என்று நீ போகக்கூடாது, சாப்பிட்டு தான் போகணும். சுன்னா அந்த பசிக்க வச்சு அல்லாஹ் உங்களுக்கு தியாகத்தை காட்டின அல்லாஹ் அதை வணக்கமாக்கினான். அதே அல்லாஹ் பெருநாளையில் நீ சாப்பிடு, அது வணக்கம் என்று அல்லாஹ் காட்டுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டுறாங்க. ஹை, அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் தான் இந்த ஹஜ்ஜி பெருநாள் இப்போ வந்து இருக்கிறது. ஹஜ்ஜி பெருநாள் வர இருக்கிறது. இதற்கு முன்னால் நமக்கு அரஃபாவுடைய நோன்பை பிடிக்கிறது என்பது சுன்னா. அதுக்குரிய சிறப்பெல்லாம் நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். இப்போ அடுத்ததாக பெருநாளுடைய தினத்தில் நாம் உதஹியா கொடுப்போம். உதஹியா என்ற கடமை எதற்காக கடமையாக்கப்பட்டிருக்கிறது? நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற அருள்களை நினைத்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாகத்தை, அவர்களுடைய அந்த சுன்னாவை ஞாபகப்படுத்துவதற்காக அல்லாஹ் தந்திருக்கிறான். இப்போ இந்த உதஹியா கொடுக்குற நேரம் நாங்கள் என்ன எண்ணம் வச்சுக்கொள்ளணும் தெரியுமா? அந்த இறைச்சியோ இரத்தமோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல என்ன? உங்களிடம் உள்ள தக்குவா தான் அல்லாஹ்வை சென்றடைகிறது. அதனால நாங்கள் நினைச்சிட்டு இருக்கிறோம் என்றா இன்றைக்கு அது ஒரு ஃபெஷனாக பெருமையாக போயிடுச்சு. வீட்டில் 4 ஆடு, அங்கே 4 ஆடு, இங்கே ஆடு, இங்கே ஆடு. இவர் ஹாஜர் எத்தனை கொடுத்திருக்கிறாரு? ஒரு 8, 10 கொடுத்திருக்கிறார். நீங்கள் கொடுங்க, ஆனால் உள்ளத்தில் எப்பயுமே பெருமை வந்துவிடக்கூடாது. 4 பேர் பாராட்டணும், புகழணும், பெருமைக்கா. சில வருஷம் கொடுப்பாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும். கஷ்டமாக இருந்தால் எப்படியாவது கடன் வாங்கியாவது கொடுப்பாங்க. கடன் வாங்கி கொடுக்காதீங்க. கடன் அது திருப்பி கொடுக்கணும், வாஜிப். விளைஞ்சானே, கடன் எடுத்து திருப்பி கொடுக்குறது வாஜிப். ஆனால் உதவியா வாஜிப் அல்ல, சுன்னா முஅக்கதா. சுன்னாவை செய்கிறதுக்கு வேண்டி நீங்கள் ஒரு கடன் எடுத்து நீங்கள் அதுக்குள்ளே ஒரு வேளை கொடுக்காம போயிட்டு எல்லாம் தண்டிப்பான். ஆனால் உதவியா கொடுக்காட்டி எல்லாம் தண்டிக்க மாட்டான். விளைஞ்சானே. அப்போ எனவே சுன்னா முஅக்கதா. பெருமைக்காக, பேருக்காக, புகழுக்காக நம்ம செய்யக்கூடாது. வருஷம் கொடுத்துட்டோம், இந்த வருஷம் கொடுக்காட்டி என்ன நினைப்பாங்க மக்கள், என்ன நினைப்பாங்க என்று யோசிக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ எனவே அது அப்படி யோசிக்க தேவையில்லை. வசதி இல்லையா? மங்கான லவுசா வலம் யுதஹி ஃபல யக்ரபன்ன முஸல்லானா. யாருக்கு வசதி இருந்தும் அவர் உதவியா கொடுக்கவில்லை, அவரை நாங்கள் தொழுமிடத்தை நெருங்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க. அப்போ இந்த ஹதீஸ் வந்து பலவீனமான ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது. ஏனென்றால் இந்த உதவியா கொடுக்குறது ஒரு சுன்னா முஅக்கதா, நல்ல விஷயம். வசதி இருந்தால் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். அதற்காக வேண்டி உதவியா கொடுக்காதவர் எங்கட தொழுமிடத்தை நெருங்க வேண்டாம் என்று இவ்வளோ பெரிய ஒரு எச்சரிக்கை. அதை சனத்தில் பிரச்சனை இருக்குது. அதை வச்சு ஹதீஸ் லைஃப்னு சொல்கிறேன், அறிவிப்பாளர் வரிசையில். ஆனால் இப்படி ஒரு போட்டு இதை சொல்லி பயங்காட்டிடுவாங்க. வசதி இருந்தால் நீங்கள் கொடுங்க, சுன்னா முஅக்கதா. அப்படி கொடுக்க இல்லைன்னா உங்களுக்கு குற்றம் இல்லை, சுன்னா விட்டால் குற்றம் இல்லை. ஆனால் கொடுங்க. அந்த குற்ற உணர்ச்சியோட கூனி குறுகி கடன் எடுத்து எப்படியாவது கொடுத்துடணும், நான் வசதிக்காரால், மக்கள் எல்லாம் என்ன பெரிய வசதிக்காரால் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அதனால நான் எப்படியா கொடுக்கணுக்காக வேண்டி பெருமைக்காக கொடுத்து விடாதீங்க, அதுக்கு நன்மையே கிடைக்காது. அல்லாஹ் உங்களோட உள்ளங்களை தான் பார்க்குறான். அப்போ எனவே அதில் நாம் தெளிவாக இருக்கணும். இன்னொரு விஷயம் அடிக்கடி நம்முடைய சகோதரர்களும் கேட்ட விஷயம் தான் உதஹியா என்பது நாம் நம்முடைய பொருளாதாரத்தில் இருந்து அல்லாஹுக்காக செய்கிற மிகப்பெரிய ஒரு வணக்கம். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது, மிகப்பெரிய வணக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருஷம் உதஹியா கொடுத்திருக்கிறார்கள்.
ஆனால் நாம் இன்னும் ஒரு பகுதியை தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். பேருக்கும் புகழுக்கும் ஆளு காட்டுறதுக்காக ஊர் ஜமாத்தை காட்டுறதுக்காக நம்ம செஞ்சு நன்மையை வீணாக்கி விடக்கூடாது. இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? யாரை உதஹியா கொடுக்க நியத்து வச்சா முடி நகம் களைய வேண்டாம் என்று. இது இந்த சட்டம் வாஜிப் அல்ல, விரும்பத்தக்க விஷயம். ஒருவர் அரிக்குது அல்ல சொரியுதுன்னா முடி எடுத்துட்டாருன்னா பிரச்சனையே கிடையாது, தப்பு கிடையாது. சிலவங்க இஸ்திஃபார் செய்யணும்னு சொல்றாங்க. என்ன ஆதாரம் இருக்கு அதுக்கு? எந்த ஒரு ஆதாரம் கிடையாது. இஸ்திஃபார் செய்யணும், தௌபா செய்யணும். முஸ்தஹப்பை விட்டா எங்கேயுமே இஸ்திஃபார் தௌபா இல்லை. முஸ்தஹப்ப சுன்னாவை விட்டா நன்மை கிடைக்காது, அவ்வளவுதான். ஆனால் அதுல முழுமையான ஆதாப்ல ஒன்றுதான் இதே தவிர. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜாயிஸ் எடுக்கலாம் என்ற கருத்தையும் சொன்னாங்க. நான் இதை உணர்த்துறது சொன்னேன். ஹனாபிலாக்கள் சொல்றாங்க அவங்க தான் ஹராம்னு சொல்றாங்க. ஷாஃபி மாலிக் ரெண்டு பேரும் சொல்றாங்க மக்ரூஹ். இது பொருத்தமான நிலைப்பாடு, வெறுக்கத்தக்கது, வேணுமென்று எடுக்கிறது. அப்படி இல்லாம கடிக்குது, அரிக்குது, சொரியுது, நகத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்படின்னா நீங்க எடுத்தால் தப்பு கிடையாது. ஆனால் முழுமை நீங்க அப்படி இருக்கிறது தான், நல்லா புரிஞ்சுக்கணும். சில பொழுது சில பேர் என்ன செய்யறாங்கண்டா, அதை எடுத்துட்டா இதுக்கு அப்புறம் உதவியா கொடுக்க இல்லாதோ, உதவியா கொடுத்த அநியாயம் உதவியாவுடைய நன்மை போயிருச்சுன்னு எல்லாம் கவலைப்படுறதை பார்க்கலாம். அதுக்காக வேண்டி தான் நான் இதை சொல்றேன். அடுத்தது சில நேரம் இடையில எண்ணம் வந்தா கூட நீங்க இடையில இருந்து இதை தவிர்த்து கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுல ஏற்படுற குறை என்பது உதஹியாவில் எந்த குறையையும் ஏற்படுத்தாது என்பதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, பொதுவாக தியாகத்தை நினைவூட்டும் ஹஜ்ஜி பெருநாள் என்றால் இந்த எல்லாமே அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தியாகத்தின் பின்புலமாக வந்தது என்பதை தான் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஹைர், அல்லாஹு தாலா இப்ப நம்ம இந்த செய்தியோடு ஹஜ்ஜி பெருநாள் இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து சொல்கின்ற பொழுது, பொதுவாகவே இந்த ஹஜ்ஜி பெருநாளோடு சம்பந்தப்படுற கிரியைகள், வணக்கங்கள், வழிபாடுகள் எல்லாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடு சம்பந்தப்படுகிறது. அவர்கள் செய்த தியாகத்தின் நிமித்தம் தான் நமக்கு இந்த ஹஜ்ஜு கடமையே வந்திருக்கிறது. அவர்களுடைய குடும்பம் செய்த அந்த உழைப்பும் அர்ப்பணமும் தான் ஹஜ் என்ற ஒரு பெரிய கடமையாக எங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. உதஹியா என்ற ஒரு கடமையாக, ஒரு சுன்னாவாக எங்களுக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்கின்ற பொழுது அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கின்றான், வத்லு அலைஹிம் நபஅ இப்ராஹீம். நபியே, அவர்களுக்கு இப்ராஹிமுடைய செய்தியை ஓதி காண்பியுங்கள், சொல்லுங்கள் என்று சொல்றான் அல்லாஹு தாலா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை குர்ஆன் எப்படி அடையாளப்படுத்துன்னு பாருங்க. சூரத்து ஷுஆரா 69வது வசனம். தியாகத்தில் அதை நினைவூட்டுகின்ற ஹஜ்ஜி பெருநாள், அதனுடைய முன்னோடி கதாநாயகனாக திகழ்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை குறித்து குர்ஆன் பேசுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், வத்லு அலைஹிம் நபஅ இப்ராஹீம். இப்ராஹிமுடைய செய்தியை நபியை நீங்க ஓதி காண்பீங்க என்று அல்லாஹ் சூரத்து ஷுஆரா 69லேருந்து அப்படியே பேசிட்டு வரான். 89வது வசனம் வரை, 89 வரைக்கும் பேசிக்கிட்டே வர. அதுக்கு புறம் அல்லாஹ் தஆலா சொல்றான், பல இடங்கள்ல பல செய்திகள்ல தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த அர்ப்பணம், அவர்களுடைய தியாகம், இழப்பு, அவர்களுடைய அனைத்து செயல்களுக்கும் பின்புலமாக இருந்த ஏகத்துவ கொள்கையை அல்லாஹ் படம் பிடித்து காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஹஜ்ஜிலே போய் ஞாபகம் செய்த ஹாஜி கபரை, சமாதியை வணங்குகிறார் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஹஜ்ஜுக்கான முன்னோடியாக எடுத்தாரே தவிர வாழ்க்கைக்கான முன்னோடியாக எடுக்கவில்லை. அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிமுடைய செய்தியை நபியே நீங்க ஓதி காண்பீங்க, இப்ராஹிமுடைய அந்த வாழ்க்கை வரலாறை படியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, இதை இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய 5 நாளில் 6 நாளில் ஞாபகப்படுத்துவதா, இல்லை வாழ்க்கையால் ஞாபகப்படுத்துவதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த கொள்கையை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். فإنهم عدو لي إلا رب العالمين. فإنهم عدو لي. இந்த கொள்கை ஆழமாக உள்ளத்திலே இருந்ததனால்தான் அவர்கள் தன் வாழ்க்கையிலே அல்லாஹ் சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லையும் ஒரு கணம் சிந்திக்காமல் அடுத்து செய்கின்ற மனோநிலையில் இருந்தார். அப்ப எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறார்கள்? فإنهم عدو لي إلا رب العالمين. அவர்கள் எல்லோரும் அதுல், என்னுடைய எதிரிகள் என்ற ரப்புல் ஆலமீனை தவிர. எப்படி சொல்றாங்க? இல்லா ரப்பல் ஆலமீன் அல்லதி خلقني فهو يهدين. அல்லதி خلقني, அவன்தான் என்னை படைத்தான், அவன்தான் எனக்கு நேர்வழி காட்டினான்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றுகின்ற ஒரு மனிதர் இந்த கொள்கையில் பின்பற்ற வேண்டும். என்ன படைச்சது யார்? அல்லதீ خلقني فهو يهدين والذي هو يطعمني ويسقين. அல்லாஹ் தௌஹீத் அர்-ருபூபிய்யா, தௌஹீத் அல்-உலூஹிய்யா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் இருந்து நாங்கள் படிக்க வேண்டும். அவன் என்னை படைத்தான், முதலாவது அவன் எனக்கு நேர்வழி காட்டினான், அவன் எனக்கு உணவளித்தான், தாகத்துக்கு தண்ணீர் புகட்டினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தை யுத்இமுனி வல்லதி ஹுவ யுத்இமுனி வயஸ்கீன் وَإِذَا مَرِضْتُ فَهُوَ يَشْفِينِ وَإِذَا مَرِضْتُ فَهُوَ يَشْفِينِ. நான் நோய்வாய்ப்பட்டால் எனக்கு ஷிஃபா தாரது அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குனிந்தார்கள், நிமிர்ந்தார்கள், கழுத்தில் கத்திய வச்சார்கள் என்பதனுடைய உந்து சக்தி இதுதான். இந்த தௌஹீதுடைய இந்த கொள்கை உள்ளத்தின் ஆழத்திலே புதைந்திருக்க வேண்டும். وَإِذَا مَرِضْتُ فَهُوَ يَشْفِينِ وَالَّذِي هُوَ يُطْعِمُنِي وَيَسْقِينِ وَإِذَا مَرِضْتُ فَهُوَ يَشْفِينِ وَالَّذِي يُمِيتُنِي ثُمَّ يُحْيِينِ. அவன்தான் என்னை மரணிக்க செய்கிறான், உயிர்ப்பிக்க செய்கிறான். அவன் என்னை மரணிக்க செய்கிறான், அவனே உயிர்ப்பிக்க செய்கிறான். இந்த நம்பிக்கை வரணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையில் இந்த நம்பிக்கை ஆழ பதிந்திருந்தது. வல்லதி அத்மஉ அன் யக்ஃபிர லீ ஹதீஅதி யௌமத்தீன். வல்லதி அத்மஉ, இவ்வளவும் சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வல்லதி யுமீதுனி சும்ம யுஹ்யீன், என்னை மரணிக்க செய்வதும் அவன்தான், என்னை உயிர்ப்பிக்க செய்வதும் அவன்தான். அந்த நம்பிக்கை தெளிவாக இருந்தது. ஏன் இதெல்லாம் சொல்றாங்க? அவங்கள பிடிச்சி நெருப்புக்குள்ள போட்டாலும் சரி, அல்லது பிள்ளை மேல கத்திய வச்சாலும் சரி, அல்லாஹ் நாடாதவரை அது நடக்காது. வல்லதி அத்மஉ அன் யக்ஃபிர லி ஹதீஅதி வல்லதி அத்மஉ, நான் ஆதரவு வைக்கிறேன், அன் யக்ஃபிர லி ஹதீஅதி, என்னுடைய பாவங்களை அவன் மன்னிக்க வேண்டும் யௌமத்தீன், நாளை மறுமையிலே, நாளை மறுமையிலே. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் எப்பொழுதும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாது என்று இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலே இஸ்திக்ஃபாரும் தௌபாவும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது. தெளிவான கொள்கையில் இருந்த அந்த மனிதர் இஸ்திக்ஃபாரும் தௌபாவும் செய்கிறார். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விட கேட்கிறாங்க, ரப்பி ஹப்லி ஹுக்மன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், நான் கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே வீழ்ந்து போவன் அல்ல, கண்ணை மூடிக்கொண்டு எல்லா கடவுள்களையும் சமாதிகளையும் வணங்குகிறவன் அல்ல நான். யா அல்லாஹ், ரப்பி ஹப்லி ஹுக்மன், அறிவை தந்துவிடு யா அல்லாஹ். ஹுக்மண்டா சில இடங்களில் ஆட்சி என்று சொல்லுவாங்க, ஆனால் இந்த இடத்தில் கால இப்னு அப்பாஸ் அல் இல்ம் ரலியல்லாஹு அன்ஹு, ரப்பி ஹப்லி ஹுக்மன், எனக்கு அறிவை தந்துவிடு யா அல்லாஹ், அறிவை எனக்கு தந்துவிடு யா அல்லாஹ். வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை நல்லோர்களோடு சேர்த்து விடு யா அல்லாஹ், என்னை நல்லோர்களோடு நல்ல மக்களோடு என்னை சேர்த்து விடு யா அல்லாஹ். وَاجْعَلْ لِي لِسَانَ صِدْقٍ فِي الْآخِرِينَ وَاجْعَلْ لِي لِسَانَ صِدْقٍ فِي الْآخِرِينَ. யா அல்லாஹ், பின்னால் வரக்கூடிய மக்கள் என்னை பற்றி நல்லதை பேசுகின்ற ஒரு நிலைமையில் என்னை ஆக்கிவிடு யா அல்லாஹ். ஏன் இன்றைக்கு வரைக்கும் அவரை பேசுறோம்? அவருடைய பிரார்த்தனை. கியாமத்து நாள் வரை ஹஜ் என்ற ஒன்று இருக்கும், முஸ்லிம்கள் கொண்டாடுகின்ற ஒரு பெருநாள் இருக்கும். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சந்தோஷத்தின் அடிப்படையில் தான். வஜ்அல் லீ லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன் வஜ்அல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம். யா அல்லாஹ், என்னை சுவர்க்கத்தினுடைய சொந்தக்காரனாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். வஜ்அல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம்.
வஃபிர் லி அபி இன்னஹு கான மினத்-தால்லீன். என்னுடைய தந்தையை மன்னித்து விடு யா அல்லாஹ், அவர் வழிகட்டில் இருக்கிறார். ولا تخزني يوم يبعثون. யா அல்லாஹ், நாளை மறுமையிலே மக்களை எழுப்பாட்டுகின்ற அந்த நாளில் என்னை இழிவுபடுத்தி விடாதே யா அல்லாஹ். யார் கேட்கிறது? யார் கேட்கிறது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ولا تخزني يوم يبعثون يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم. அந்த நாளில் யௌம லா யன்ஃபஅ மாலும் வலா பனூன், பொருளாதாரமோ பிள்ளைகளோ யாரும் யாருக்கும் பலனளிக்காத அந்த நாளில் என்னை இழிவுபடுத்தி விடாதே யா அல்லாஹ். எது பலனளிக்கும்? இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், சலீமான சாந்தியான சாந்தமான நல்லுள்ளத்தோடு வருகின்ற அந்த மனிதருக்கு மட்டும்தான் அந்த நாளில் விமோசனம் இருக்கிறது. அந்த நாளில் என்னை நீ இழிவுபடுத்தி விடாதே. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பிரார்த்தனை கேட்கிறார்கள். இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், முதலாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கொள்கையை சொல்கிறார்கள், இரண்டாவது அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறார்கள். கொள்கை சரியாக இருக்க வேண்டும். கொள்கையிலும் அல்லாஹ் தான், பிரார்த்தனையிலும் அல்லாஹ் ஒருவனைத்தான் சார்ந்திருந்தார்கள். தெளிவான கொள்கையில் இருந்து பிரார்த்திக்கின்ற பொழுது அல்லாஹ் அதை அங்கீகரிக்கிறான் என்ற ஒரு செய்தியை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை இப்படிப்பட்ட ஒரு முன்னுரையோடு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இப்ராஹிமுடைய வரலாறு ஓதுங்க, இப்ராஹிமை பற்றி சொல்லுங்க என்று சொன்ன அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம் இப்படி பெரிய குடும்பமாக இருந்தது, நல்ல குடும்ப பின்னணி. அதே மாதிரி இப்ராஹிம் இப்படி படித்திருந்தார், இவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தார், இவ்வளவு இன்ன சாதனை செய்தார் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்ல இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தியாகம், அர்ப்பணம் எங்கிருந்து? முதலாவது இடம் நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் என்னென்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவதாக வீட்டில் இருந்து விரட்டப்படுகிறார். ஆனால் அல்லாஹ் அவரை ஹலீலாக எடுத்துக்கொள்கிறான். இதைத்தான் புரிஞ்சு கொள்ளணும். வீட்டில் இருந்து விரட்டப்படுறார், அல்லாஹ் ஹலீலாக எடுக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தைக்கு முதலாவது கொள்கையை சொல்கின்ற பொழுது, நல்ல மார்க்கத்தை சொல்லுகின்ற பொழுது, ஷைத்தானை வணங்காதீங்க வாப்பா, யா அபத்தி, என் அருமை தந்தையே, அன்பு தந்தை என்று பாசமாக அழைத்து சொன்னார்கள். இப்படி அன்பா சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அவங்களோட வாப்பா கேட்டாங்க, قال أراغب أنت عن آلهتي يا إبراهيم لئن لم تنته لأرجمنك واهجرني مليا. அல்லாஹ் சூரா மரியம் 46 வசனத்தில் சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொல்றாங்க வாப்பாட்ட, வாப்பா யா அபதி லா தஅபுதி ஷைத்தான், ஷைத்தானை வணங்காதீங்க வாப்பா, என்னுடைய அருமை தந்தையே, அருமை தந்தையே என்று சொன்ன பொழுது, قال أراغب أنت عن آلهتي يا إبراهيم, இப்ராஹீமே, என்னுடைய தெய்வங்களை பற்றியா நீ குறை பேசுகிறாய்? என்னுடைய தெய்வங்களையா நீ புறக்கணிக்கிறாய்? லஇன் லம் தன்தஹி, நீ இதை தவிர்த்து கொள்ளவில்லை என்றால் லஅர்ஜுமன்னக. ரஜ்ம் என்பதற்கு பல அர்த்தம் இருக்கு. ஒன்று கல்லால் அறிகிறது, இன்னொன்று வாயால நம்ம திட்டுறது. குர்ஆன்ல வரக்கூடிய ரஜ்ம் பெரும்பாலும் திட்டுவதைத்தான் குறிக்கும் என்பது தஃப்சீருடைய ஆசிரியருடைய கருத்து. ஆனால் ரெண்டு கருத்தையும் எடுக்கலாம். ஒன்று, நான் உன்னை கல்லால் எறிஞ்சு ஊட்ட விட்டு விரட்டுவேன். ரெண்டாவது, உன்னை திட்டி உன்னை துரத்தி விடுவேன். வஹ்ஜுர்னி மலியா, நீ என்னை விட்டு போயிரு. சொந்த வாப்பா எதற்காக வீட்டை விட்டு போ என்று அனுப்புகிறார் இப்ராஹீமை அலைஹிஸ்ஸலாம்? களவெடுத்ததுக்கா? விபச்சாரம் செஞ்சதுக்கா? கஞ்சா அடிச்சதுக்கா? இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை வீட்டை விட்டு போறேன்னு சொல்றதுக்கே மனசு வருதில்லை. ஆனால் இந்த இப்ராஹிம் தௌஹீதை சொன்னதுக்காக தன்னுடைய வாப்பா சொல்கிறார், லஇன் லம் தன்தஹி லஅர்ஜுமன்னக வஹ்ஜுர்னி மலியா, நீ தவிர்த்து கொள்ளவில்லை என்றால் நான் உன்னை திட்டுவேன், தீர்ப்பேன், கல்லால் எறிவேன், என்னை விட்டு விலகி போய்விடுன்னு சொல்றாரு. இந்த இப்ராஹிம் அல்லாஹ் இப்படித்தான் அடையாளம் காட்டுறான். யார் இந்த இப்ராஹிம்? முதலாவது வீட்டிலே இடம் கிடைக்கவில்லை, வீட்டில் அவருடைய பேச்சு எடுபடவில்லை. ஆனால் வீட்டில் எடுபடாத இப்ராஹீமை அல்லாஹ் சொல்கிறான், வத்தஹதல்லாஹு இப்ராஹீம ஹலீலா, இப்ராஹீமை நாங்கள் ஹலீலாக, உற்ற நேசராக எடுத்துக்கொண்டோம்.
முதலாவது அவர்களுடைய தியாகத்தினுடைய அஸ்திவாரம் அடிப்படை என்ன? ஒரு மனிதன், பாப்பா நான் நல்லதை சொல்றேன், இந்த உலகத்துல நீங்க நல்லா வாழணும், மறுமையில நீங்க நல்லா வாழணும், சந்தோஷமா வாழணும் என்று சொன்னா நீங்க இந்த தௌஹீதை, இந்த கொள்கையை, இந்த அகீதாவை, இந்த நம்பிக்கையை நீங்க பின்பற்றுங்க வாப்பாண்டு சொன்னதுக்கு உலகத்திலும் விமோசனம், மறுமையிலும் விமோசனத்தை உங்களுக்கு இந்த கொள்கை பெற்றுத்தரும் என்று சொன்னதுக்கு தான் சொந்த வாப்பா நீ போ என்னை விட்டு என்று துரத்தி விடுகிறார். வீட்டுக்குள்ளே இடம் கிடைக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் குர்ஆனிலே இப்படித்தான் முதலாவது அடையாளப்படுத்துகிறான். ஆனா அல்லாஹ்வுடைய கலீல், அவருடைய தியாகம் யோசித்து பாருங்கள். நல்லது செய்வதற்காக பல இளைஞர்களுக்கு, பல மனிதர்களுக்கு இன்றும் அந்த அனுபவம் இருக்கும். தெளிவான கொள்கை நாங்க சொல்றோம். நீ ஏன் சமாதியை வணங்குறீங்க, ஏன் தர்காவுக்கு போய்த்து சுஜூதுல தலையை வைக்கிறீங்க, அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொன்னால் பேசுறது பார்த்து பேசு. வீட்டில் இருக்கிறதுக்கு இடம் வேணுமென்றால் பேசுறது, நாங்க சொல்றதை கேளுன்னு சொல்லி பல தந்தை தாய்மார்கள் நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஒரு சமூகத்தை, இப்படி ஒரு சமூகத்திலே, ஒரு வீட்டிலே இப்படி ஒரு பிரச்சனையை சந்திக்கிறார்கள். யார்? எங்களை போல சாதாரண மனிதர் அல்ல, அல்லாஹ்வுடைய கலீல். இது முதலாவது. ரெண்டாவது, வீட்டுக்குள்ள இருந்து வீட்டை விட்டு தாய் தந்தையால விரட்டப்படுறா, தாய் தந்தையால திட்டு வாங்குறா, நல்லதை செஞ்சு மோசமானது செஞ்சு அல்ல, எப்படி அவருடைய மனசு இருக்கும், இது ஒரு விஷயம். ரெண்டாவது, ஊர் மக்களுக்கு நல்லது சொல்லணும்னு யோசிச்சாரு. ஊர் மக்களுக்கு நல்லது சொல்லணும்னு யோசிச்சாரு. நல்ல கொள்கையில் இருக்கணும், இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நல்லதை சொன்னாரு. நல்லதை சொன்னதுக்கு பதிலாக என்ன செஞ்சாங்க? அவங்க வீட்டில இருந்து விரட்டப்படுகிறார். முதலாவது. ரெண்டாவது, ஊரே சேர்ந்து நெருப்புல போட பார்க்குது. எதற்காக? ஊர்ல இவர் களவெடுத்தாரா, பொய் பேசினாரா, விபச்சாரம் செய்தாரா, என்ன செஞ்சார்? தெளிவான கொள்கையை சொன்னார். நீங்க வணங்குகின்ற இந்த சிலைகளால் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை தெளிவாக கேட்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நீங்க கூட பேசுறீங்க இப்ராஹிம், நீங்க கூட ரொம்ப அதிகமா பேசுறீங்க. நெருப்பை மூட்டினார்கள். நமக்கு எல்லோருக்குமே இது தெரியும். நெருப்பை மூட்டுகிறார்கள், உள்ளுக்குள்ள தூக்கி போடுறாங்க. ஊரே சேர்ந்து நெருப்பில் ஒருவரை போடுவது என்பது, அதற்கும் நான் தயார் என்ற மனோநிலையில் இருக்கிறார் என்றால் இது எவ்வளவு பெரிய தியாகம். எதற்காக இந்த தியாகம்? ஹஜ்ஜி பெருநாளோடு உதகியா அறுத்து கொடுத்ததோட இருக்கிற தாடியை ஃபுல்லா சேவெடுத்துட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்கின்றவர் அல்ல. ஹாஜியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்காதீர்கள், ஹஜ் செய்த மனிதராக பார்க்காதீர்கள், ஹஜ்ஜுக்கான முன்மாதிரியாக பார்க்காதீர்கள், வாழ்க்கைக்கான முன்மாதிரியாக, கொள்கைக்கான முன்மாதிரியாக பாருங்கள். அல்லாஹ் அப்படித்தான் அடையாளப்படுத்துறான். துல்ஹிஜ்ஜா 10 இப்ராஹிமை பார்க்கிறீங்க, துல்ஹிஜ்ஜா 20 யார் உங்களுக்கு முன்மாதிரி? உலகத்தில் இருக்கிற சினிமா நடிகர்கள், உலகத்தில் இருக்கிற விளையாட்டு வீரர்கள், உலகத்தில் ஜொலிக்கின்ற பணக்காரர்கள் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்னுக்கு நெருப்பு. என்ன நீங்க நெருப்புக்குள்ள போட்டாலும் நான் கொள்கையில் உறுதியாக இருப்பேன். நீங்க போறது யாரு? என்னோட நெருங்கி பழகிற எந்த குடும்பம், சொந்தம், உறவுகள், எந்த ஊரார் தான் என்ன தூக்கி போடுறீங்க. ஆனால் கவலைப்படவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த தியாகத்துக்கு பதிலாக அல்லாஹ் சொல்கிறான், குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹீம். குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமா. குல்னா நாங்க சொன்னோம். என்ன அல்லாஹ் நெருப்புக்கு சொல்றான்? நெருப்பு எப்படி பேசும்? நெருப்பு எப்படி கேட்கும்? இயற்கைக்கு முரணாக அல்லாஹ் உதவி செய்கிறான். அல்லாஹுடைய சுன்னா ஒன்று இருக்கிறது, பத்த வச்சா பத்துறது. ஆனால் அல்லாஹ் உதவி செய்கிறான். எப்படி? சூரா அல்-அன்பியா 69 வசனம், குல்னா யா நாரு கூனி, நெருப்பே கூனி பர்தன், குளிர்மையாக ஆகிவிடு, வஸலாமன் அலா இப்ராஹீம், உன்னுள்ளே வருவது யார் தெரியுமா? என்னுடைய நேசர் இப்ராஹிம், கலீலுல்லாஹ் இப்ராஹிம். எதற்காக வருகிறார் தெரியுமா? இந்த நெருப்பை, சமாதியை, சிலைகளை வணங்காதீர்கள் என்று சொன்னதற்காகவே அதுக்குள்ள போடுறாங்களே. அந்த ரப்பு சொல்கிறான், குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிம் மீது சாந்தியாக நீ ஆகிவிடு. என்ன இந்த மனுஷனை போட்டு நெருப்புல எரிச்சாலும் எரிய மாட்டேங்கிறாரே. யோசிக்கிறார்கள், ஏன் நெருப்புடைய ரப்புடைய கட்டளை, குல்னா நாங்க சொன்னோம், யானார் நெருப்பே,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அத்தோடு அவருடைய கொள்கைக்கு அவர் விட்டு கொடுக்கவில்லை. இரண்டாவது, ஊரிலிருந்து அதாவது குடும்பத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர், ஊரில் சேர்ந்து நெருப்பிலே போடப்பட்டவர் தியாகம் செய்கிறார். அல்லாஹ் சொல்லுகிறான், வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா. அல்லாஹ் இப்ராஹிமை கலீலாக எடுத்துக்கொண்டான். ஊர் மக்கள் நெருப்புக்குள்ள போட்டவர் அல்லாஹ்வுடைய கலீல். நீங்க ஒதுக்கப்படலாம், நசுக்கப்படலாம், நீங்கள் கொண்ட கொள்கைக்காக ஓரம் கட்டப்படலாம், வரலாற்றிலே நீங்கள் மோசமானவர்கள் என்று எழுதப்படலாம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் நீங்க கலீலாக, அல்லாஹ்விடத்தில் நீங்க அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். எனவே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பின்னணியோடு தான் வருகிறார்கள். இந்த பின்னணியோடு தான் ஹஜ்ஜு பெருநாள், ஹஜ்ஜு வணக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே நாம் நற்கிரியைகளோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சுருக்கிவிடக்கூடாது, வாழ்க்கையால் அவர்களை பின்பற்ற வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். இந்த மக்கள் என்னை காப்பாற்றுவார்களா? காப்பாற்ற மாட்டார்கள். ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். வ நிஅமல் வக்கீல், அவனே சிறந்த பாதுகாவலன், அவனே சிறந்த பாதுகாவலன், வேற யாரும் இல்லை. அதை தான் மக்கள் ஒன்று சேர்ந்து திரண்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் சொன்னார்கள், வகாலு, அவர்கள் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், வ நிஅமல் வக்கீல், அவன் சிறந்த பாதுகாவலன். எனவே இரண்டாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்த மிகப்பெரிய ஒரு தியாகம், மிகப்பெரிய ஒரு கஷ்டம், சோதனை, அதிலே அவர்கள் சித்தி பெறுகிறார்கள். முதலாவது, வாப்பா சொல்லிட்டார், அதுக்காக வேண்டி நான் மதம் மாறுறதா? இல்லை. வாப்பா சொன்னாலும் யார் சொன்னாலும் அல்லாஹ்வுடைய கொள்கையில் நான் உறுதியாக இருப்பேன், அல்லாஹ் எனக்கு தந்த மார்க்கத்தில் நான் உறுதியாக இருப்பேன். இரண்டாவது, ஊரே பகைச்சாலும், ஊரே என்ன தண்டிச்சாலும், அல்லாஹ் எனக்கு சொன்ன வார்த்தையில், அல்லாஹ் எனக்கு தந்த இந்த கொள்கையில் நான் உறுதியாக இருப்பேன் என்பதை அவர்கள் காட்டினார்கள். மூன்றாவது, இது ரெண்டு. மூணாவது சோதனை வருகிறது. எப்படி சோதனை? அல்லாஹ் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யா அல்லாஹ், எனக்கு ஒரு சாலிஹான பிள்ளை தாயா அல்லாஹ்னு எல்லா இடத்துல கேட்குறாங்க. கேட்ட பொழுது அல்லாஹ் கொடுக்குறான். நான் திருமணம் முடித்து 10 வருடங்கள் 18 வருடங்கள் எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, நான் சேர்த்து வைத்த இந்த சொத்துக்களுக்கு அனந்தரக்காரராக யார் வருவது? பல ஆண்டுகளாக கேட்டு 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 இதெல்லாம் விட்டுட்டு போனா யார் எடுத்துருவாங்க, யாரெல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்களே, இந்த சொத்துக்கு செல்வத்தை யார்கிட்ட ஒப்படைக்கிறது என்பதற்காக நாங்கள் பிள்ளைகளை கேட்டோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் சுமந்த இந்த தௌஹீதுக்கு ஒரு அனந்தரக்காரர் தேவை. அல்லாஹ்விடம் அதைத்தான் கேட்டார்கள். யா அல்லாஹ், நான் சுமந்த கொள்கையை சுமப்பதற்கு ஒரு வாரிசை தா யா அல்லாஹ். அவங்க கேட்ட பிரார்த்தனை, விட்டுட்டு போற சொத்து செல்வங்களை எல்லாம் யாராவது அடிச்சு பறிச்சு எடுத்துருவாங்களே, என் பிள்ளை இல்லாம போச்சேன்னு கேட்கவில்லை. என்னுடைய தௌஹீதுக்கு, நான் சுமந்த கொள்கைக்கு, அல்லாஹ்வை அறிமுகம் செய்ய வந்த நான், இந்த கொள்கைக்கு ஒரு அனந்தரத்தை தாயா அல்லாஹ். நான் பேசி அதே கொள்கையை பேசுகின்ற ஒரு சந்ததியை எனக்கு தாயா அல்லாஹ். அல்லாஹு தஆலா நீண்ட காலங்களுக்கு பின்னால் கொடுக்கிறான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுக்கிறான். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்து, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளை பிறந்து கொஞ்ச நாள், புகாரியினுடைய அறிவிப்பு வாசி பாருங்க, நீண்ட சம்பவம், நம்ம எல்லாம் அடிக்கடி கேள்விப்படுறது. இதில் உள்ள படிப்பினை மட்டும் நான் சுருக்கமாக சொல்றேன். புகாரில் வரக்கூடிய நீண்ட சம்பவம் அழகா சொல்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்யக்கூடிய செய்தி. மூன்றாவது பாருங்க, அல்லாஹ் சோதிக்கிறான். எப்படி? நீ நேசித்த மனைவி, நீ விரும்பி விரும்பி கேட்ட பிள்ளை, இதையெல்லாம் கொண்டு போய் பயிர் பச்சை இல்லாத, தண்ணி இல்லாத ஒரு பள்ளத்தாக்குல கொண்டு விட்டுட்டு வாங்க இப்ராஹிம். எப்படி விரும்பி விரும்பி பார்த்து பார்த்து இருந்த பிள்ளை, பல வருடங்களுக்கு அப்பால் கிடைத்த பிள்ளை, சொந்த மனைவி, இவங்களை எல்லாம் பிரியணுமா? அதுவும் வாப்பா உம்மா பக்கத்துல இருந்தா பரவாயில்ல, பார்த்துக்குவாங்க. யாருமே இல்லாத அந்த பாலைவனத்தில், தண்ணியும் இல்லை, சாப்பாடு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. ஆனா அல்லாஹ் சொல்றான், கொண்டு போய் விட்டுருவாங்க. வாப்பா விரட்டினாரு, ஊர் விரட்டிச்சுது,
இப்ப என்ன குடும்பத்தை நான் பிரியணுமா? என் பிள்ளை, நான் பெற்றெடுத்த என்னுடைய அருமை குழந்தையும் பிரிய வேண்டுமா? இப்ராஹிம் போங்க, அல்லாஹ் சொல்லிவிட்டான், நான் அடுத்தது செய்யறதான் என்னுடைய வேலை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து கொண்டு செல்கிறார்கள். அந்த இடம் அறியப்படவில்லை. எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின அந்த ஒரு அஸ்திவாரம் மேலோட்டமாக தெரிகிறது. அந்த ஒரு பள்ளத்தாக்கு யாருமே இல்லை. அந்த ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு வைத்து ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை விடுறாங்க. இவ்வளவு பேசின இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையுமே தர்க்க ரீதியா சிந்திச்சு அல்லாஹ்வுடைய தௌஹீதை சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே மௌனித்து போகிறார்கள். பெத்தெடுத்த புள்ள வாப்பா ஒரு வெளிநாட்டுக்கு 2 வருஷம் வெளிநாட்டுக்கு வரும் பொழுது அந்த பிள்ளையினுடைய முகத்தை பார்த்தால் பிறந்து 10 நாள் பிள்ளைக்கு 2 வருஷம் வெளிநாட்டில் போய் இருக்கணும். அதுக்கு பிறகுதான் வாப்பா வருவாருண்டா அந்த மனிதன் அங்கே தேம்பி தேம்பி அழுவதை நாங்கள் பார்ப்போம். மனைவி தேம்பி தேம்பி அழுவதை பார்ப்போம். அந்த மனிதனுடைய வாப்பா உம்மா குடும்பம் தேம்பி அழுவதை பார்ப்போம். 2 வருஷம் காசு பணம் சம்பாதிச்சுட்டு திரும்ப வருவார். அதற்காக நம்முடைய குடும்பம் அழுதது. ஆனால் அங்கே பச்சிலம் பாலகனை, அதாவது அந்த பிஞ்சு பிள்ளையை கையிலே வைத்து கொண்டு புண்ணான அந்த மேனியோடு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தண்ணியும் மனித சஞ்சாரமே இல்லாத அந்த பாலைவன பள்ளத்தாக்கிலே இருக்கிறார்களே. இப்ராஹிம், எங்களை விட்டுட்டு போறீங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே மௌனமாக இருக்கிறார்கள். பேச வார்த்தைகள் இல்லை. இப்ப அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியுமா அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியுமா? பெத்த பிள்ளையை, பெற்றெடுத்த பிள்ளையையும் மனைவியையும் அந்த குறித்த காலத்திலே பச்சிலம் குழந்தைய யாரும் இல்லாத இடத்துல விட்டுட்டு நீங்க போறீங்களே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதை யோசிச்சு பாருங்க. மனைவி எப்படி இருந்திருக்கும், அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அவர் மனிதர் தானே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி ரசூல், ஆனால் மனிதர் தானே. மௌனித்து போயிருக்கிறார்கள். 2 வருஷம் திரும்பி வருகின்ற நமக்கே நம்முடைய பிள்ளையை பிரிவது அவ்வளவு கஷ்டம் என்று சொன்னால், இதன் பின்னால் நான் பார்ப்பேனா இல்லையா, அல்லாஹ் இந்த குடும்பத்தை மீண்டும் கண்ணிலே காட்டுவானா இல்லையா என்று சொல்லி அந்த மனது அப்படியே உடைஞ்சு போய் அப்படியே வாயெல்லாம் மௌனித்து போய் நிற்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் எப்படி கேட்டாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட காலத்தில் இருந்த அரசன் சொல்றான். அந்த அரசன்கிட்ட போய் சொல்றாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அரசன் தர்க்கம் செய்கிறான். லோஜிக்கா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுத்த ஒரு அருள், பேச்சு திறமை. யாரையும் பேசுவார்கள், எப்படி பேசுவார்கள், வெற்றி பெறுவார்கள். தௌஹீதை சொல்றதுல மிகப்பெரிய நல்ல தர்க்க அறிவை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹீம ஃபீ ரப்பிஹி அன் ஆதாஹு அல்லாஹுல் முல்க் إذ قال إبراهيم ربي الذي يحيي ويميت قال أنا أحيي وأميت قال إبراهيم فإن الله يأتي بالشمس من المشرق فأت بها من المغرب فبهت الذي كفر ألم تر இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம், இப்ராஹிமோடு தர்க்கம் செஞ்சவர் நபியை நீர் பார்க்கவில்லையா? ஃபீ ரப்பிஹி, அவருடைய ரப்புடைய விஷயத்துல. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், என்னுடைய ரப்பு உயிர்ப்பிப்பான் மரணிக்க செய்வான். அவன் சொன்னான் கால அன உஹ்யி வ உமீத், நானும் உயிர்ப்பிப்பேன் மரணிக்க செய்வேன். ஒரு ஆளை கூப்பிட்டு அறுத்தார், வெட்டினாரு. இன்னொரு ஆளை கூப்பிட்டு விட்டுட்டாரு. இதை கொண்டுட்டேன், நான் அவரை விட்டுட்டேன். எவ்வளோ மடத்தனம்! இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சப்ஜெக்ட்ல கை வைக்கல, ரிப்பீட் கேட்டாங்க. அடுத்த கேள்வி. இப்போ அதை வச்சா இவ்வளோ பெரிய மடை நாய்க்கிறேன், இவனுக்கு இதையே வச்சு வழங்கப்படுத்துறதுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் தேவைப்படும். விட்டாங்க. அடுத்து சொன்னாங்க ஃபைனல்லாஹ் யாத்தி பிஷம்ஸி மினல் மஷ்ரிக், அல்லாஹ் கிழக்கில் இருந்து சூரியனை கொண்டு வரான், உன்னால முடியுமாண்டா மேற்கில் இருந்து கொண்டு வர முடியுமா? அல்லாஹ் சொன்னான் ஃபபுஹிதல்லதி கஃபர், நிராகரித்தவனுடைய வாய் அப்படி அடைபட்டு போனது என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே மௌனித்து போகிறார்கள். وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ أَرِنِي كَيْفَ تُحْيِي الْمَوْتَى. ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க, وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ أَرِنِي كَيْفَ تُحْيِي الْمَوْتَى
قال أولم تؤمن قال بلى ولكن ليطمئن قلبي قال فخذ أربعة من الطير فصرهن إليك ثم اجعل على كل جبل منهن جزعا ثم ادعهن يأتينك سعيا واعلم أن الله عزيز حكيم وإذ قال إبراهيم ربي أرني இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ் நீ எப்படி உயிர்ப்பிக்கிறாய், எப்படி மரணிக்க செய்கிறாய், எனக்கு அதை காட்டு. நம்பிக்கை இல்லாம கேட்டாங்க. கால அவலம் தூமின், இப்ராஹிம் நீங்க நம்பிக்கை உள்ள இல்லையா? கால பலா, ஏன் இல்லையா அல்லாஹ், என்ன உள்ளம் நிம்மதி பெறணும் அதற்காக யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்ல 4 பறவை எடுங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், உங்கள்கிட்ட பழக்குங்க, துண்டு துண்டா வெட்டுங்க, 4 மலைகளில் வைங்க, சும்மது ஒஹுன்னு அதை அலைங்க, அப்படியே பறந்து வரும் என்று. அந்த மலைக்கு மேலே ஏறையும் வைக்கிறேன், 4 மலைக்கு மேலே. நாங்கள் சாதாரணமாக 2 படி ஏறி போட்டு ஆண்டிவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 4 மலைக்கு மேலே ஏறாங்க. ஏன்? அல்லாஹ் அங்கும் அவர்களை சோதிக்கிறான். நீ நட, அப்பதான் ஈமான் வரும். ஈமான் வேணும் என்றால் அங்கே தியாகம் இருக்க வேண்டும். அங்கும் அல்லாஹ் சோதிக்கிறான். இப்ப நான் சொல்ல வந்தது என்னென்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இங்கே எல்லாம் யா அல்லாஹ் எனக்கு காட்டு, விளங்கப்படுத்து, யா அல்லாஹ் சொல்லித்தா என்றெல்லாம் கேட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்க அவங்களுடைய புத்தியை யோசிச்சு புத்தியால அந்த மனிதனுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பள்ளத்தாக்கிலே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால் மௌனித்து போகிறார்கள். மனைவி கேட்கிறாங்க, ஏன் எங்களை விட்டுட்டு போறீங்க, யாருமே இல்லாத இந்த இடத்துல விட்டுட்டு போறீங்களே? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைந்து போகிறார்கள். அறிவிப்புல வருது, அப்படியே அவர்கள் செல்கிறார்கள், திரும்பி பார்க்காமலே செல்கிறார்கள். அந்த பெண்மணி கேட்டாங்க, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இட்டானா? ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த பெண்ணுடைய உள்ளத்திலே இருந்த ஈமானை பாருங்கள். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம், இப்பயாவது வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லையா? அல்லாஹ் உங்களுக்கு சொன்னானா? அல்லாஹ் சொன்னான். ஒரு வார்த்தை தான் சொல்லிவிட்டு செல்கிறார்கள். நீண்ட தூரம் செல்கிறார்கள். ஒரு மலைக்கு மேலே ஏறி கையை உயர்த்தி அவர்களுக்காக பிரார்த்திக்கிறார்கள். அதுக்கு முன்பு அன்புக்குரிய சகோதரர்களே, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னானா ஒரு பொழுதும் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். மனைவியினுடைய ஈமானை பாருங்கள், மனைவியுடைய நம்பிக்கை பாருங்கள். இப்ராஹிம், நீங்க அந்த பச்சிளம் குழந்தையை விட்டுட்டு போறீங்களே, இங்க உணவளிப்பது யாரு? அல்லாஹ் ரஸ்ஸாக், அவன் கொடுப்பான். அந்த நம்பிக்கை அந்த பெண்ணிடம் இருந்தது. அந்த பிள்ளை அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். அல்லாஹ் தெரிவு செஞ்ச இடம் அது. அல்லாஹ் தெரிவு செஞ்ச இடம், அந்த மக்கள் எல்லோரும் ஒன்று சேருகின்ற இந்த உலகத்தின் இதயமாகிய காபாவை அந்த குடும்பம் அங்கே விடப்படுகிறது. யாரும் இல்லாத, புற்செடிகள் இல்லாத, மரங்கள் இல்லாத, தண்ணி இல்லாத அந்த ஒரு இடத்திலே அந்த குடும்பம் விடப்படுகிறது. அல்லாஹ் அந்த இடத்தை தெரிவு செய்யறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, தாகம் வருது, அங்க ஓடுறாங்க, சஃபா மலைக்கு மேலே போறாங்க, மர்வா சஃபா மர்வா சஃபா மர்வா, ஓடுகிறார்கள். பிள்ளைக்கு தாகம். ஏந்த பச்சிளம் குழந்தைக்கு பாலூட்ட பால் இல்லை என்றால் அவதிப்படுகிறோம், குடிப்பதற்கு தண்ணியே இல்லை. ஆனால் அங்கே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அந்த பிள்ளையை பெற்றெடுத்த அந்த வயிற்றோடு அங்கும் இங்குமாக அசைகிறார்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தியாகம் இன்று நாங்கள் சஃபா மர்வா கடையில் ஓடுறோமே, இன்று டைல்ஸ் பிடிக்கப்பட்டு ஏசி பூட்டப்பட்டிருக்கிறது, அதுக்குள்ள நாங்க சுத்தி வந்துட்டாலே எவ்வளவு கஷ்டப்படுறோம். அந்த பெண் மலைக்கு மேல் ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள், எப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள். அல்லாஹ் ஜம்சம் என்ற தண்ணியை அல்லாஹ் அங்கே ஊற்றெடுக்க செய்கிறான். அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தியாகத்தின் விளைவுதான் பரக்கத்தான தண்ணி. ஊர்ல தண்ணி நீங்க கொடுத்தா பக்கத்து ஊருக்கு கொடுக்க மாட்டான். ஆனால் இன்று உலகத்துக்கே அந்த தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. இந்த சபையில் கூட ஜம்சம் தண்ணி குடிக்காத யாரும் இருக்க மாட்டோம். அவன் எங்கு பிறந்தாலும் சரி, உலகத்தின் எந்த மூலையில் பிறந்தாலும் அந்த தண்ணீரை அருந்தியாக வேண்டும். அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த உதவி அது. தண்ணி வருகிறது, குடிக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹின் மீது வைத்த நம்பிக்கை, அல்லாஹ் அவர்களை கைவிடவில்லை. இப்படி சொன்னால் இந்த வரலாறு போய்கொண்டே இருக்கும். அங்கு அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சோதிச்சு அல்லாஹ் ஒரு உதவி கொடுக்கிறான். ஜம்சம் தண்ணீர் இன்று பார்க்கிறோம். எத்தனை வருடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எங்களுக்கு மத்தியில் 1400 வருடம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் எங்களுக்கு மத்தியில் எத்தனை வருடங்கள் தண்ணீர் வற்றியதா?
அந்த தண்ணீர் மாசுபடிந்ததா? அந்த தண்ணீருக்குள் அழுக்கு இருக்கிறதா? கிருமிகள் இருக்கிறதா? இல்லையே. உலகம் முழுக்க எடுத்து செல்லப்படுகிறதே. அதிலே பரக்கத் இருக்கிறது, அருள் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தை யாருக்கெல்லாம் கொடுக்கிறான்? ஹலீல், அல்லாஹுடைய நேசருடைய குடும்பத்தினுடைய தியாகத்தின் விளைவாக அல்லாஹ் கொடுக்கிறான். அதே விட்டுட்டு போனாங்களே, புட்செடியில எதுவுமே இல்லை. எங்கேயாவது ஒரு நாங்க நிகழ்ச்சி நடத்துற தண்ணீர் இருக்குதா, பாத்ரூம் போறதுக்கு வசதியான்னு கேட்போம். தண்ணியே இல்லாத இடத்திலே அல்லாஹ் திட்டமிடுகிறான். ஏன் அங்கே ஜம்சமை கொண்டு வருவான். உலகம் முழுக்க அங்குதான் ஒன்று சேருவார்கள். தண்ணி இல்லாடி எப்படி ஒன்று சேருவாங்க? தண்ணி இல்லாடி எப்படி ஒன்று சேருவாங்க? உலகத்தின் மைய புள்ளியாக அல்லாஹ் வைத்து மக்கள் எல்லோரும் உலகத்திலே ஒன்று சேர்ந்து வருகிறார்கள். எவ்வளவு குடித்தாலும் கட்டுகளவும் குறையாத ஜம்சமை அல்லாஹ் அங்கே வைத்து அல்லாஹ் அந்த இடத்தை தீர்மானிக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக அல்லாஹ் காபாவினுடைய அந்த கட்டிடப் பணியை அல்லாஹ் தஆலா செய்விக்கிறான். இப்ப இந்த இடத்துல மூணாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்திச்ச தியாகம், அர்ப்பணம், இழப்பு. குடும்பத்தை பிரிகிறார்கள், பிள்ளையை பிரிகிறார்கள். இது மூன்றாவது சகோதரர்களே. நான்காவது, இதெல்லாம் சின்ன சின்ன சோதனைகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட ஒப்பிடும் பொழுது, அவர்களுக்கு வாழ்க்கையில வந்த சோதனைகளோட ஒப்பிடும் பொழுது, கடைசியா வந்த சோதனையோட ஒப்பிடும் பொழுது இதெல்லாம் சாதாரணமான சோதனைகள் அவர்களுக்கு. நமக்கு இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். கடைசியாக பெற்றெடுத்து பிள்ளை ஆளாக்கி பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வரும் பொழுது, சரி ஊர் தான், பாப்பா தான் என்ன துரத்தினாரு, ஊர் தான் நெருப்புக்குள்ள போட பாய்ச்சுது, ஊர் தான் என்ன விரட்டுச்சுது, மனைவியத்தான் நான் பிரிஞ்சேன், அல்லாவுடைய கட்டளை எல்லாம் ஏற்று நடந்தேன். பிள்ளை வளர்ந்து இப்ப கொஞ்ச நேரம் ஃபலம்மா பலகமாஹு ஸஅய, ஃபலம்மா பலகமாஹு ஸஅய, கொஞ்சம் வளர்ந்து வார நேரம், கொஞ்சம் ஓடி தெரிகிற வயசு வார நேரம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் இப்ப பிடிக்கிறான். லாஸ்ட் புடி ஒன்று பிடிக்கிறான் அல்லாஹ். என்ன பிடிக்கிறான்? என்ற புள்ள வாப்பா வாப்பாண்டு கொஞ்சி குழாவுகின்ற பிள்ளை, பல வருடங்கள் கிடைத்த பிள்ளை, பல வருடங்கள் கழித்து கிடைத்த பிள்ளை, இப்படியெல்லாம் தியாகம் எல்லாம் செஞ்சு உங்களை இவ்வளோ காலம் இந்த பள்ளத்தாக்கெல்லாம் பிரிஞ்சிருந்து இப்படியெல்லாம் தியாகம் செஞ்சிருந்த பிள்ளை கொஞ்சம் வளர்ந்துட்டு வர நேரம் கனவு காட்டப்படுகிறது. قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى. ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலே நடக்கின்ற உரையாடல். கேமரா இல்ல, வீடியோ இல்ல, லைவ் இல்ல, எதுவுமே இல்ல. அல்லாஹ் அங்கே நடந்ததை லைவா எங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்றான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிமை படிங்க. فلما بلغ معه السعي قال يا بني إني أرى في المنام. கொஞ்சம் விளையாடி திரிஞ்சு வாப்பாட உணர்வுகளை புரிகின்ற வயசுல, வாப்பாவோட கொஞ்சம் பழகிற வயசுல, என் வாப்பாண்டு இருக்கிற வயசுல, வாப்பாவை பிரியாம வாப்பாட்ட இருந்து நிறைய படிக்கணும் என்கிற வயசுல, வாப்பாவை போல நானும் ஒரு கொள்கைவாதியா வரணும் என்ற வயசுல, இப்படி எல்லாம் இருக்கிற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்த அல்லாஹ் சொல்றான், கத்திய கழுத்துல வச்சு அறுத்துருங்க. உலகத்துல இத கதையா நாங்க கேள்விப்படுறோம் சகோதரிகளே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்துல என்ன நெருப்புக்குள்ள போட்டு பிரச்சனை இல்லை, என் பிள்ளைக்கு ஒண்ணு நடக்கக்கூடாது. ரெண்டு உயிர்கள் தான் ரெண்டு உயிர்கள் உயிருக்கு போராடுகிறது. இதுல ஒன்றைத்தான் காப்பாற்ற முடியும், தாயா பிள்ளையா என்றால் தாய் சொல்லுவாள், நான் வேண்டா மூத்தா போறேன், என்ன நீங்க கொன்றுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொன்றுங்கன்னா என்ன, இந்த பிள்ளை வந்தா அந்த தாயுடைய உயிர் போயாக நம்ம அந்த வேலை செய்யும் பொழுது ஏதாவது ஒரு உயிர் தான் தப்பிக்கும் என்ற தாய் என்ன சொல்லுவா, நான் போறேன், பிள்ளைய எப்படியாவது காப்பாத்தி வாழ வைங்க, நான் வாழ்ந்துட்டேன். அப்படித்தான் அந்த மனிதர்கள் நாங்கள் சொல்லுவோம். என் பிள்ளை கொண்டு நடக்கூடாது, பச்சிலன் குழந்தை கையில இருக்கிறது, பாசமாக இருக்கிறது, நேசத்தோடு இருக்கிறது, என்ற பிள்ளைக்கு நான் உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு முள் தைத்தால் அதை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன், நெருப்பு பட்டால் நான் தாங்கிக் கொள்ள மாட்டேன் என்று இருக்கின்ற அந்த மனிதரிடத்திலே, நம்மிடத்திலே சொந்த பிள்ளை, பல வருடங்கள் கழித்து கிடைத்த பிள்ளை, நெருங்கி பழகின்ற வயசுல எல்லா தியாகங்களையும் சந்திச்ச பிள்ளை, இந்த பிள்ளை அறுத்துருங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த தாய் கூட இதுக்கு மாற்றமாக எந்த கருத்து கூட சொல்ல இல்லை. எங்கட வாழ்க்கையில் அல்லாஹ் இப்படியே சோதனையை தருவானா, வாழவே விட மாட்டானா என்று அவங்க சொன்னாங்களா? அந்த பெண்ணுடைய உள்ளத்துல ஈமான் இருந்தது, எந்த வார்த்தையும் சொல்ல இல்லை. சொல்றான், மகன்கிட்ட கேட்கிறாங்க, கால யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அத்பஹுக ஃபன்துர் மாதா தரா. உன்னை அறுக்க அல்லாஹ் சொல்றான், வாப்பா நீ என்ன பதில் சொல்கிறாய்?
பெற்றெடுத்த பல வருடங்கள் காத்திருந்து பெற்றெடுத்த பிள்ளைய கழுத்துல கத்தி வச்சு அறுக்கிறனா எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். قال يا أبت افعل ما تؤمر قال يا أبت افعل ما تؤمر என்ற அன்பு தந்தையேன்னு கடைசி அவர் வார்த்தை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? என்னை எப்படி ஈமான் இல்லாத பிள்ளையினுடைய உள்ளத்துல எப்படி வரும் தெரியுமா? ஈன இரக்கம் இல்லாம பிள்ளைய கழுத்துல அல்லா அல்லான்னு சொல்லி பிள்ளைய அறுக்க பாக்குறீங்க, நீ எல்லாம் வாப்பாவாண்டு கேட்கிற உலகம் தான் இந்த உலகம். இந்த பிள்ளை சொல்லுது, கொள்கையால் வளர்க்கப்பட்ட பிள்ளை, கொள்கைக்காக பாசத்தை அறுத்து பலியிட வருகிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். பிள்ளை சொல்லுகிறது, காலயா அபதிஃப் அல்மா துமர், என் அன்பு தந்தையே உங்களுக்கு ஏவப்பட்டது நீங்க செஞ்சிருங்க. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். சதஜிதுனி படுக்க போட்டா எழும்பி ஓடுறவனாகவோ குதிக்கிறவனாகவோ உயிருக்கு பயந்து வாழ்றவனாகவோ நான் இருக்க மாட்டேன். இன்ஷா அல்லாஹ், அங்கும் பாருங்க, அல்லாஹ் நாடினால் என்ன பொறுமையாளர்களிடமிருந்து என்னை பெற்றுக் கொள்வீர்கள். கால சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. தந்தையை நீங்கள் உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்க செய்யுங்க, நான் பொறுமையாளனாக இருப்பேன் என்று சொல்கிறார்கள். அங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில்ஜபீன், ரெண்டு பேருமே உடன்பட்டு, ரெண்டு பேருமே கட்டுப்பட்டு, ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில்ஜபீன், ரெண்டு பேரும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு உடன்பட்டு, பிள்ளை அறுக்கிறதுக்கு வாப்பா ரெடி, கழுத்தை கொடுக்க மகன் ரெடி, ரெண்டு பேரும் தயாரான பொழுது அல்லாஹ் அழைக்கிறான். வனாதைனாஹு ஐயா இப்ராஹீம் قد صدقت الرؤيا إنا كذلك نجزي المحسنين. வனாதைனாஹு, இப்ப அறுக்கிறது கத்தியை எடுக்கிற நேரம் அல்லாஹ் அங்கே அழைக்கிறான். வனாதைனாஹு ஐயா இப்ராஹீம், இப்ராஹீமே என்று அல்லாஹ் அழைச்சு சொல்றான். قد صدقت الرؤيا, நீங்க கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள். அல்லாஹ் சொல்றான், இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்சினீன், நாங்கள் முஹ்சினீன்கள் உபகாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இவ்வாறு தான் கூலி கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றான். இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன், இது பகிரங்கமான ஒரு மிகப்பெரிய சோதனை என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், வஃபதைனாஹு பிதிப்ஹின் அதீம் வதரக்னா அலைஹி ஃபில் ஆখিরিன் சலாமுன் அலா இப்ராஹீம். அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. இப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்க உண்மைப்படுத்திட்டீங்க கனவை, உங்களோட பிள்ளை அறுக்காதீங்க, நாங்கள் ஒரு பலிப்பிராணியை கொடுத்தோம். அல்லாஹ் சொல்றான், இப்ப அதை அருங்க. அல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றான், வதரக்னா அலைஹி ஃபில் ஆখিরিன், பின்னால் வருபவர்கள் அவரை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக நாம் இந்த வரலாற்றை அப்படியே விட்டு விட்டோம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், இப்ராஹீமுக்கு சாந்தி உண்டாகட்டும். சலாமுன் அலா இப்ராஹீம், இப்ராஹீமுக்கு சாந்தி உண்டாகட்டும். அல்லாஹ் சலாம் சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த 10வது தினத்தில் நாங்கள் அறுத்து பலியிடுகிறோமே, இதற்கு முன்னால் கத்தியை கழுத்துல வச்சு, அதாவது கழுத்துல வைக்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய உள்ளம் என்ன பாடுபட்டிருக்கும். அல்லாஹ் சொல்றான், அறுக்க வேண்டாம், நீங்க உண்மைப்படுத்திட்டீங்க கனவை, ஆனால் நீங்க ஆட்டையோ, தஃப்சீருடைய கருத்துப்படி ஆட்டை நீங்க அருங்க, பலிப்பிராணி அருங்கன்னு சொல்லும் பொழுது அவருடைய உள்ளத்துல வந்த சந்தோஷம் இருக்கிறதே, ஹஜ்ஜு பெருநாள், அந்த சந்தோஷத்தை நீங்கள் கொண்டாடுங்கள். இப்ராஹிம் என்ற தனி மனிதனுடைய அந்த சந்தோஷத்தை கியாமத்து நாள் வரை முஸ்லிம்கள் கொண்டாட வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வதரக்னா அலைஹி ஃபில் ஆখিরিன், மறுமை நாள் வரை வருபவர்கள் அவரை பற்றி பேச வேண்டும். இன்று நான் இங்கே பேசுகிறேன், காபத்துல்லாஹ்க்கு செல்பவர்கள் செயலால் பேசுகிறார்கள். ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சாந்தியோடு ஏற்றுக்கொள்கிறான், கலீலாக ஏற்றுக்கொள்கிறான். எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ் சோதிச்ச எல்லா சோதனைகளிலும் சித்தி அடைந்தார். அல்லாஹ் கடைசியாக சொல்கிறான், எப்படி சொல்கிறான்? வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா. சூரா நிசா 125 வசனத்தில் அல்லாஹ் கலீல்,
தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான் சூரா பக்ரா 124 வைதி பித்தலா இப்ராஹீம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன قال இன்னி ஜாயிலுக லின்னாஸ் இமாமா. இப்ராஹீமை நாங்கள் பல கலிமாக்களால் சோதிச்சோம். கலிமாக்களால் சோதிச்சோம் என்ன சொன்னோம் செஞ்சாரு. ரொம்ப எல்லாம் ஆர்டர் பண்ணிக்கிட்டு செய்ன்னு சொல்லவில்லை. ஒரு வார்த்தை ஒரு கலிமா சொன்னோம், எல்லாத்தையும் ஃபஅத்தம்மஹுன்ன தமாமாக்கினார். அல்லாஹ் சொல்றான் قال இன்னி ஜாயிலுக லின்னாஸ் இமாமா. உங்களை முழு மனித சமூகத்துக்கும் இமாமாக தலைவராக ஆக்கினோம். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த ஹஜ் பெருநாள் இப்படியே நம்ம சொல்லிட்டு போகலாம். இந்த தியாகங்களை நினைவுபடுத்தி இந்த ஹஜ் பெருநாள் சொல்லுகிறது, அறுக்க துணிந்த அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுக்காக பாசத்தை கொண்ட கொள்கைக்காக ஏற்றுக்கொண்ட தௌஹீதுக்காக பெற்றெடுத்த பிள்ளை பாசத்தையே அர்ப்பணிக்க வந்த வரலாறு தான் ஹஜ் பெருநாள். கொள்கைக்காக, அவர் கொண்ட கொள்கைக்காக பாசத்தையே அறுத்து பலியிட வந்தாரே, அதற்கு பகரமாக அல்லாஹ் பலிப்பிராணியை கொடுத்தானே, அப்பொழுது அவருடைய உள்ளத்திலே துளிர்ந்த மலர்ந்த சந்தோஷம், மறுமலர்ச்சி, அந்த இன்பம், அந்த தியாகத்தை நினைவுபடுத்தி ஹஜ் பெருநாளில் நீங்கள் அந்த ரப்பை துதியுங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த தியாகங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நினைவுபடுத்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஹஜ்ஜுக்கான முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளாமல் வாழ்க்கைக்கான முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டால் எப்படி அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பொருந்திக் கொண்டானோ அதே போன்று அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பொருந்திக் கொள்வான். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.